பதிமூணாங்களே பாருங்க. எல்லாம் எந்தினுடைய துணிக்கு ஒன்று வி கதியுடன் ஒப்பமான கிளையான ஆறாருடைய வட்ட குழாயினோடு இயங்கி 2m திணிவுடைய இன்னொரு துணிக்கையுடன் பூரண மீள்தன்மை மோதுகையை நிகழ்த்துகின்றது. அடுத்த மோதுகையை நிகழ்த்தெடுக்கு நேரம். இப்படி வட்ட தவாளிப்புக்குள்ள இருக்கு, வட்ட குழாய்க்குள்ள கிளையான வட்ட குழாய். இதுல ஒரு எம் திணிவு இருக்குது, இதுல ஒரு 2m திணிவு இருக்குது. இப்ப இது இங்க வந்து மோதுது. மோதினா பிறகு எவ்வளவு நேரத்துல மோதும்ன்றதான் கேள்வி. அடுத்த மோதுகையை நிகழ்த்தெடுக்கு நேரம். இப்ப இது வந்து மோதுதல்ல வரைக்குள்ள, இது இந்த வேகம் வி, வரைக்குள்ள வேகம் வி, இவற்ற 0. இப்ப மோதினா பிறகு இது V1 இயங்குதுன்னு வைங்கோ, இது V2 இயங்குதுன்னு வைங்க. அது V1 போது, அது V2 போகுதுன்னு வைங்க. அப்ப உங்களுக்கு என்னதை போடலாம்? கிடையாதானே இருக்குது, உந்த காப்பு விதியை போடலாம். இது இப்படி ஒரு திசை இல்ல, அந்த திசையிலே போடுறேன். உந்த காப்பு விதிப்படி என்னோட போடுவீங்கள்? ஆரம்பம் வந்து இறுதி உந்தது சமன். இறுதி உந்தம் என்ன? 2m into V1, 2m into V1, right, மைனஸ் உந்த காப்பு விதி தேவை உங்களுக்கு. எங்களுக்கு என்ன வேணும்? இவர் இங்க வர்றதுக்கு டைம் வேணும். சரி, உந்த காப்பி விதியை தேவைப்பட்டா போடுவோம் இல்லையா? சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒருத்தர் நிப்பாட்ட போறேன். யார் நிப்பாட்டுவோம்? இந்த தினமே நிப்பாடுவோம். மோதினா பிறகு V1 V2 வச்சுக்கணும். மோதினா பிறகு இவரை நிப்பாட்டினீங்களா, இவற்ற வேகம் என்ன? V1 plus V2. ஏன்னா அவரை நிப்பாட்ட கீழே கொடுக்கணும், இவரை கொடுத்தா V1 plus V2. இது நிக்குது. அப்ப இவரை சுத்தி வந்து இங்க மோதணும். எவ்வளவு நேரம் எடுக்கும்? எடுக்கிற நேரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2πr தூரம் வரணும் இந்த வேகத்தோட. அப்ப 2πr over V1 plus V2. இதான் நேரம். ஆனா இப்ப என்ன தெரியாது? V1 plus V2 தெரியாது. அதுக்கு நான் என்ன போடுறேன்டா, இந்த காப்பி இல்லை, மீள்தன்மை மோதுகை எல்லாம் நியூட்டன் பெர்சன்ட் விதியை போடுறேன். இது MCQ தான் செய்யலாம். நியூட்டன் பெர்சன்ட் விதி என்ன? பிரிக்கை வேகங்களின் கூடுதொகை. எது பிரிக்கை வேகம்? V1 plus V2. இது V1, இது V2 அல்ல, இது நான் அடிஷனல் சார்பதுக்காண்டி. இது இந்த V1, இது இந்த V2 பிரியுது. பிரிக்கை வேகத்தின் கீழ் சேர்க்கை வேகம் V, இது வந்து ஒன்று. மீள்தன்மை மோதுகைண்டா பிரிக்கை வேகத்தின் கீழ் சேர்க்கை வேகம் வந்து ஒன்று. அப்ப இந்த V1 plus V2 என்ன வருது? V. அப்ப இதுக்கு என்ன V போடுவீங்க? அப்ப இந்த நேரம் 2πr over V என்று வந்துடும். சில நேரம் இதை வந்து கவிதை தேவையில்லை. என்ன 2πr V முதலாவது விட. ஓகே, பதினாலாங்களையும் வரலாம். திரவம் ஒன்றுக்கும் திண்ம மேற்பரப்புக்கும் இடையிலான தொடுகை கோணம் எதனில் தங்குவதில்லை. தொடுகை கோணம் எதுல தங்கி இல்லைன்னு கேட்கிறார். திரவத்தின் இயல்புல தங்கி இருக்குது. என் திரவத்துக்கு திரவம் வித்தியாசம். தொடுகை கோணம் திண்மத்தின் இயல்புல தங்கி இருக்கு. இப்ப கண்ணாடிக்கு நீருக்கும் ஒரு தொடுகை கோணம், இரும்புக்கு நீருக்கும் வேறு ஒரு தொடுகை கோணம். அப்ப திண்மத்திலையும் தங்கி இருக்கு, திரவத்தின் இயல்புலையும் தங்கி இருக்கு. வெப்பநிலையில தங்கி இருக்கு. தொடுகை கோணம் வெப்பநிலை மாறினா மாறும். தொடுகையில் உள்ள இரு மேற்பரப்புகள் தூய்மை, எஸ், தூய்மை தன்மை மாறி சென்றாலும் மாறுமே. அந்த அழுக்கு என்ன பதார்த்தமோ தூய்மை இல்லாம இருக்கா, ஏதோ அழுக்கு படிஞ்சிருக்கு, அந்த அழுக்குன்ற பதார்த்தத்துக்கு திரவத்துக்கு தான் தொடுகை கோணம் வேற. அதனால தூய்மை தன்மையிலையும் தங்கி இருக்கு, மேற்பரப்பின் சாய்வில தங்கி இல்லை. நான் இப்படி பார்த்துருப்பேன் படிக்கல. இப்படி ஒரு மேற்பரப்பு இப்படி வச்சா தொடுகை கோணம் தீட்டாண்டா, இந்த கோளை இப்படி சரிச்சு வச்சால் இப்பவும் தொடுகை கோணம் என்னவா இருக்கும்? அதே தீட்டாவா தான் இருக்கு. மேற்பரப்பு சாய்கையும் தீட்டா மாறாது, அதுக்கு மாதிரி மேற்பரப்பின் சாய்வு மாறும்.
அப்ப தொடுகை கோணம் என்னதுல அங்கே இல்ல, மேற்பரப்பின் சாய்வுல அங்கே இல்ல. 5வது 14 அடுத்து 15 கேள்வி பாருங்க. என்னவாம்? புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவுடைய உலோக பாத்திரம் ஒன்று 0.5 கிலோகிராம் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது. 750 வாட் வலுவுடைய அமிழ்ப்பு வெப்பமாக்கியினால் 210 செகண்ட்களில் நீரின் வெப்பநிலை இவ்வளத்திற்கு வெப்பம் ஏற்றப்படுகின்றது. இதிலிருந்து இதுக்கு வெப்பம் ஏற்றப்படுகிறது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு இதனின் இந்நேரத்தில் சராசரி வெப்ப சக்தி இழப்பு வீதம் என்ன? வெப்பம் எங்க மாறுது? 30 பாய்சியிலிருந்து 100 பாய்சிக்கு வெப்பம் ஏற்றப்படுது. அப்ப இப்ப சராசரி வெப்ப இழப்பு வீதத்தை காணணும். இப்ப நீங்க எவ்வளவு வெப்பத்தை வழங்குறீங்க? சோ Q எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, நான் வழங்குற வெப்பம் அது அந்த நீர் வெப்பமேற்றதுக்கு பயன்படும். புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவு தானே. அப்ப நீர் வெப்பமாறதுக்கும் பயன்படும். சோ மிச்சம் என்ன செய்யப்பட போகுது? சூழலுக்கு கொஞ்சம் வெப்பம் இழக்கப்படும். அந்த சூழலுக்கு இழந்த Q1 வெப்பம். ஓகே தானே? சூழலுக்கு இழந்த வெப்பம் Q1. அப்ப நாங்கள் கொடுக்கிற வெப்பம் அந்த நீர் வெப்பமேற்றதுக்கு பயன்பட போது, மிச்சம் சூழலுக்கு இழக்கப்படும். நான் கொடுக்கிற வெப்பம் என்ன? வலு எவ்வளவு வாட்? 750 வாட், 210 செகண்ட். அப்ப 750 தர 210 சமன். இது MSC டைம் அரை, 0.5 கிலோகிராம் அரை தர 4200 தன்வெப்ப கொள்ளளவு. வெப்பநிலை மாற்றம் 100/30. 30ல இருந்து 100க்கு போகுது. சூழலுக்கு இழக்கிற வலுதானே கேட்டவர். சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் வீதம் தான் கேட்டது. அப்ப வலு, அந்த வலுவை நீங்க P0 எடுத்தா தர 210. எவ்வளவு நேரத்துக்கு இழந்திருக்கு? அதே 210 செகண்டுக்கு இழந்திருக்கு. இப்ப இதை 2 இடத்துல இருக்குங்க 2100. இப்ப நான் எல்லாத்தையும் 210 விட்டலாம். அப்ப அந்த P0 வேணும். அப்ப இது 750 சமன், இது 10, இது 70, 700 சக P0. இது எங்களோட வாங்க. P0 சமன் 50 வாட். அப்ப சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுற வீதம் 50 வாட். 3வது. ஓகே 16. குறித்த கணத்தில் படிகுறை நிலைமாற்றியின் பைப்பு வோல்ட் அளவு 240 வோல்டேஜ் ஆகும். முதற் சுற்றிற்கும் துணை சுற்றுக்குமான சுற்றுக்களின் விகிதம் 4க்கு 1 ஆகும். முதற் சுற்றின் தடைப்பெருமானம் 100 ஓம் ஆயின் அது லட்சிய நிலைமாற்றி ஆயின் துணை சுருளினூடான மின்னோட்டம். இப்ப பைப்பு வோல்ட் வந்திருக்காரு. நிலைமாற்றி இப்ப பைப்பு வோல்டேஜ் எவ்வளவு? 240 வோல்டேஜ். இன்புட் 240 வோல்டேஜ். இப்ப இந்த சுருள்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குது? முதற் சுற்றுக்கும் துணை சுற்றுக்குமான ரேஷியோ 4க்கு 1. இதுல 4 என்னன்னா இதுல எண்ணி இருக்குது. ஓகே. இப்ப முதற் சுற்றின் தடை பெருமானம் 100 ஓம். இதுல சர்க்கிட்ல இருக்கிற தடை 100 ஓம். இப்ப கேள்வி என்ன? துணை சுருளினுடான மின்னோட்டம் இங்க IS தான் கேள்வி. இப்ப IP எவ்வளவு சொல்லுங்க. அப்பம்
ஐபி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 240 100. ஏன் இதுல உள்ள அழுத்தம் 240 100 ஓம் தடை இருக்கட்டுமா? இது இதுல ஒரு மின்னோட்டம். இப்ப இந்த மின்னோட்டத்துக்கு நீங்க என்ன சாப்பாடு எழுதலாம்டா, லட்சிய நிலை மாற்றி எல்லாம் லட்சிய நிலை மாற்றி என்ன விபி ஐபி அங்க விஎஸ்ஐஎஸ் வித்தவன். அப்ப இந்த விஎஸ் எங்க இருந்தா விபி விஎஸ் இன்டு ஐபி சமன் ஐஎஸ். ஐஎஸ் தான் கேள்வி. சோ விபி விஎஸ் என்ன போடலாம்னா என்பி என்எஸ் போடலாம். சோ என்பி என்எஸ் இன்டு ஐபி சமன் ஐஎஸ். ஐஎஸ் எனக்கு வேணும். என்பி என்எஸ் வந்து 4. ஐபி என்ன 240 100. அவ்வளவு. இது நாங்க 16 9.6 9.6 சொல்றது சரிதானே? 16 8 9 9.6 பேர். பதினேழாம் பாருங்க. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் சி ஆகவும் பிளாங்கின் மாறிலி எச்சாகவும் இருப்பேன். அணுக்கருவின் ஒழுக்கில் உள்ள இலத்திறன் ஒன்று சக்தி மட்டம் E2விலிருந்து E1க்கு செல்லுகையில் காலும் கதிர்ப்பின் அலை நீளம். இப்ப E2 சக்தி மட்டத்திலிருந்து E1க்கு வருது. அப்ப என்ன செய்யுது? சக்தியை இழக்குது. அப்ப இழந்த சக்தி அவ்வளவும் என்னத்துக்கு சமன்? சோ காலப்பட்ட சக்திக்கு சமனா இருக்கும், வெளிவிடப்பட்ட சக்திக்கு. அப்ப இந்த காலப்பட்ட போட்டோன்ற சக்தி என்னத்துக்கு சமன்? HF இல்லையா? அலைநிலைதான் கேட்கிறார். சோ காலப்பட்ட போட்டோன்ற சக்தி வந்து HF, அதன் வழியால போற சக்தி அது என்னத்துக்கு சமன்? E2 மைனஸ் E1க்கு சமன். சக்தி மட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? E2 மைனஸ் E1 குறைஞ்ச சக்தி. எஃப்க்கு என்ன போடுவோம்? CO லம்டா சமன் E2 மைனஸ் E1. இத கீழே வந்து லம்டா கொண்டுவோம். அப்ப லம்டா சமன் H into CO E2 மைனஸ் அலைநீளம் H into CO E2 மைனஸ் E1 4வது. பதினெட்டாம் பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ள மீட்டர் பால பரிசோதனையில் கல்வனோமானியின் பூச்சிய திரும்பலுக்குரிய சமநிலை நிலம் X ஆகும். கம்பி ஏபியின் ஆரை இருமடங்காக்கப்படின் இப்போது சமப்படுத்தும் நீளம். இப்ப இது ஒரு மீட்டர் பாலம். ஓகே. இப்ப இந்த மீட்டர் பாலத்தின் R1 R2 2 தடை அதுக்குரிய சமநிலை நிலம் தந்திருக்க. R1 R2 சமநிலை நிலம் X. அப்ப இது 1 மைனஸ் X அல்ல 100 மைனஸ் X. சென்டிமீட்டர்ல சொன்னா 100 மைனஸ் X. அப்ப எங்களுக்கு தெரியும் R1 over R2 சமன் X over 100 மைனஸ் X. இப்ப என்ன சொல்றார்? இந்த கம்பியில தடையை 2 மடங்கு ஆகுறாரா? இந்த கம்பியில குறுக்கோடு பெற தடை இல்ல, குறுக்கோடு பெறது இல்லையா? கம்பியின் ஆரை 2 மடங்காக்கப்படி எந்த மாற்றமும் இல்லையே. ஆரைய 2 மடங்காக்கினா ரேஷியோ மாறாது, தடையின் ரேஷியோ மாறாது. என் குறுக்கோடு பெற கொண்டுதானே. அப்ப தடையின் ரேஷியோ நீளத்துல அடங்கி இருக்கு. அப்ப நீங்க மொத்த கம்பியை பயன்படுத்தினாலும்
ரேஷியோ அதேதான். அப்ப இங்க சமநிலை நிலைமை என்ன இப்போ அதே எக்ஸ் தான். R1 R2 மாறாது, அப்ப இது மாறாது. நீங்க கம்பியை ஃபுல்லாவே மாத்துறீங்க, ஒரு பக்கம் மாத்திர மட்டும்தான் மாறும். அப்ப இங்க கம்பியை ஃபுல்லாவே மாத்துறபடியா சமநிலை நிலம் மீண்டும் எக்ஸே தான் ரெண்டாவது. அதே ரெண்டு விளக்கு தானே. சோ இது ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ தானே. குறுக்கோட்டு வரப்பு மாறி ஃபுல்லா முழு கம்பிக்கும் நீளத்துல மட்டும்தான் அங்க இருக்கு. அப்ப நீளத்தின் ரேஷியோ போடும். அப்ப என்ன ரெண்டாவது இப்ப 19 வரும். படத்தில் கம்பி நிலைத்ததும் ஒப்பமானதும் இலை லேசானது நீளாததுமாகும். குற்றிகள் ஏக்கமபி என்பன முறையே 3 கிலோகிராம் 1 கிலோகிராம் திணிவுகளும் தட்டு சி ஆனது 1 கிலோகிராம் திணிவும் உடையன. பியின் மீது தட்டு ஏற்படுத்தும் உதைப்பு. இப்ப இது தராசு தட்டு, இதுல பி இருக்குது. இப்ப இது ஏ வந்து 3 கிலோகிராம், பி வந்து 1 கிலோகிராம். இனி தட்டு 1 கிலோகிராம். இப்ப இது ஆறுமுடுகள் தானே. என்ன ஆறுமுடுகள்? இங்க 30 நியூட்டன், இங்க மொத்தமா 20 நியூட்டன் ரெண்டும் சேர்ந்து. அப்ப விளைவுள் விசை 10 நியூட்டன். இந்த பக்கம் தலைவர் ஆரம்ப போறார். இது மேல ஆரம்ப போறார். ஆறுமுடுகளுக்கு என்ன சமன்பாடு? விளைவுள் விசைங்க மொத்தத்தில். விளைவுள் விசை என்ன? இங்கால 30 பிடிச்சு இழுக்குது, 20 தடுக்குது. அப்ப 30 - 20 10 விளைவுள் விசை. அசைற மொத்த தெளிவு 4 கிலோகிராம். அப்ப எவ்வளவு ஆறுமுடுகள்? 2.5 ms-2. எங்களுக்கு என்னது கேட்டது? இதுல உள்ள மாதிரிதான் கேட்டது பியில, அதாவது தட்டு இதுக்கு கொடுக்குற விசை. இப்ப இது 10 நியூட்டன் தான், தட்டுனால 10 நியூட்டன். இப்ப நான் பிக்கு மட்டும் மேல் நோக்கி F7 போடுறேன். பியில மேல என்ன மருதாக்கம் 6 இருக்கும், கீழே 10 நியூட்டன், எம்ஜி 10 நியூட்டன் சமன் எம் இன்டு ஏ. எம் வந்து எவ்வளவு? 1 6 முதல் 2. இது அப்படி அங்க கொடுங்க. 6 சமன் 12.5. அப்ப தட்டு பிக்கு கொடுக்கிற விஷயம் என்ன? இது 3, இதுல 2 5, 4 பாத்துட்டார். 10 ms-2. இது 3 இல்ல, அப்ப 2 ms-2. அப்ப இங்க 2 மிச்சம் சரிதானே. அப்ப 12 நியூட்டன். ஆர் வந்து 12 நியூட்டன் மூன்றாவது. ஓகே. இருபதாம் கேள்வி பாருங்க. என்னவா? கொள்கலன் ஒன்றில் உள்ள லட்சிய வாயுவின் சராசரி மூலக்கூற்று கதி சி ஆகும். மாறா வெப்பநிலையில் அதன் அமுக்கம் இரட்டிக்கப்பட்டால் புதிய மூலக்கூற்று கதி. மாறா வெப்பநிலை மாறல என்றால் மூலக்கூற்று கதி மாறாது. ஏன்? அது வெப்பநிலை மட்டும்தான் தங்கி இருக்குது. இடைவர்க்க மூலக்கதி √(c²3RT/m). மூலக்கூற்று நிலை தங்கி இருக்கு, பட் அதே வாயு தானே. வெப்பநிலை மாற இல்ல, அமுகத்தை கூட்டுறதால மாற்றம் இல்லை. அமுகத்தில் தங்கி இல்ல, வெப்பநிலை மாறல. அப்ப இது விடை மீண்டும் சி தான் மூன்றாவது.
20 வேலை வேணும். என்னவாம் 9 கிலோகிராம் நிறையினால் ஈர்க்கப்பட்டுள்ள சுரமானி கம்பி ஒன்று தரக்கப்பட்ட இசைக்கவை அதிர்வுறச் செய்வதன் மூலம் 5 தடங்களை உடைய நிலையான நிலையை உருவாக்கியது. 5 தடங்களோட நிலையான நிலையை உருவாக்குது சுரமானி கம்பி. அஞ்சு தடங்களோட நிலையான நிலை உருவாக்கப்படுது. அதே இசைக்கவையை பயன்படுத்தி வேறொரு நிறை எம்மினால் ஈர்க்கப்பட்ட அது சுரமானி கம்பி அதிர செய்யப்பட்ட போது 3 தடங்கள் உருவானது எம். அப்ப இங்க ஈர்க்கப்பட்டது எவ்வளவு 9 கிலோகிராம், அப்ப 90 மில்லிமீட்டர். பிறகு 3 தடம் வருது என்ன எம்ஜிக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் மீறனுக்கு என்ன சாம்பாடு எஃப் சமன் n/12. தடங்கள் எண்ணிக்கை என்னன்னா n/12 √t/n. இதுல மீற மாறல, அதே கயிறு நீளம் மாறல, இது மாறல. அப்ப n/√t வந்து மாறல. இதெல்லாம் மாறலையே. அப்ப என்ன முதலாவது 5 தர விசை √90. அது அடுத்ததுல இது 3 √mg. இப்ப பெருக்கி சொல்லுங்க. 25 தர 90 சமன் 9 தர mg. இது 90 போயிடும். அப்ப m சமன் 25 கிலோகிராம். அப்ப தொங்க விட்ட சுமை எவ்வளவு 25 கிலோகிராம். 5வது விட என்ன தடங்களின் எண்ணிக்கை கூடினால் இழுவை, தடங்கள் எண்ணிக்கை குறைஞ்சால் இழுவை என்ன செய்யணும் கூடணும். அதான் 9 கிலோகிராம் இப்ப 25 கிலோ. அடுத்த பாருங்க. 22ஆம் கேள்வி. பொருள் ஒன்று புள்ளி ஓவில் இருந்து கேனும் இயக்கப்பாட்டு சக்தியுடன் கிடைக்கு 60 பாகை கோணத்தில் அறியப்பட்டது. உருவில் காணப்படுவதை போல் குறித்தொரு கணத்தில் அப்பொருள் புள்ளி பியில் உள்ள போது அதன் இயக்க திசை ஆரம்ப இயக்க திசைக்கு செங்குத்தாயிருப்பேன். அப்பொருள் ஓவில் இருந்து பி அடைகையில் அதன் ஈர்ப்பு அழுத்த சக்தி உயர்வு. அழுத்த சக்தி உயர்வு என்ன இருக்கிறார். இதுபடி அறிய பதில் இயங்குது. இந்த இடத்துல 60 பாகை. இதான் ஆரம்ப இயக்க திசை. இப்ப இங்க இதுக்கு செங்குத்தா இருக்குது இந்த இடம் பி, இது செங்குத்தான இயக்க திசை. இப்ப இந்த இடத்துல இருக்கக்குள்ள என்ன கேட்கிறார் அழுத்த சக்தி அதிகரிப்புதான் கேள்வி. இங்க இருக்க கே நான் இவற்றை தெளிவா விஎன் வைப்பேன். அப்ப இந்த ஹாஃப் எம் வி ஸ்கேட் வந்து என்னது கே இருக்கட்டும். இந்த இடத்துல கிடைவேகம் என்ன வி கொஸ் 60. அப்ப இந்த இடத்துல கிடைவேகம் என்ன இருக்கணும் வி கொஸ் 60. இப்ப இது 60, இது 90, இது 90. அப்ப இந்த கோணம் எவ்வளவு நேர்பக்கல் கூட 360 இல்ல. 90 180. இது 60 100. அப்ப இது 60. அப்ப இந்த கோணம் 30. அப்ப இந்த வேகத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா V1 cos 30 கிடைவேகம். ஆனா இந்த கிடைவேகம் ஜமனா இருக்கும். அப்ப V cos 60 V1 cos 30 சமம். அப்ப எவ்வளவு V into அரை, இது √3/2. அப்ப V1 என்ன V/√3. அப்ப எனக்கு இந்த இடத்துல இயக்க சக்தியை காணலாம் இல்ல. அங்க உள்ள இயக்க சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா half m V1 square. V1 square என்ன போடுவீங்க half m into V square by 3. எவ்வளவு K/3. அடே ஆரம்பத்துல K,
இப்ப இருக்கிற இயக்க சக்தி K/3. அப்ப மிச்சம் என்ன? அழுத்த சக்தி. அப்ப இங்க இருக்கிற அழுத்த சக்தி எவ்வளவு? அது என்ன மிச்சம்? எவ்வளவு? 2K/3. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தி 2K/3. ஏன் இதுல இருக்கிற மொத்த சக்தி தான் இங்கேயும் இருக்கணும். இங்க இருக்கிற இயக்க சக்தி தான் மொத்த சக்தி. அப்ப அது K என்றா இங்க இயக்க சக்தி K/3. அப்ப அழுத்த சக்தி 2K/3. எத்தனாவது விடை? 5வது விடை. ஓகே, 23ஆம் கேள்வி என்னவாம்? ஒமேகா நோட் எனும் கோணவேகத்துடன் சுழன்று கொண்டிருந்த பரப்பு சில்லு ஒன்றின் மீது மாறா அமர்முடுக்கும் உருக்கம் ஒன்று தொழிற்படுவதால் அதன் கோண வேகம் அரைவாசியாக்கப்பட்டது. அந்நேர இடைவெளியில் அது செய்த சுற்றல்களின் எண்ணிக்கை என்னெனின் இன்னும் எத்தனை சுற்றல்களின் பின் அது ஓய்வடைந்திருக்கு. இப்ப என்னவா? ஒமேகா நோட் கோணவேகத்துல சுழன்று கொண்டிருக்கிற பரப்பு சில்லு மாறா அமர்முடுக்கும் முறுக்கம் ஒன்று தொழிற்படுவதால் அரைவாசியாக்கப்படுதாம். அப்ப என்ன எண்ணிக்கை? இப்ப திரும்பின கோணத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லோ? இது பரப்பு சில்லு ஒமேகா நோட்டோட சுத்தி கொண்டிருக்கிறது. இப்ப என்னவா மாறுது? ஒமேகா நோட் பை 2 ஆகுது. எவ்வளவு நேரத்துல? இது எண் சுற்றல்களை நிகழ்த்தினா இல்லையா? எண் சுழற்சிகள் நிகழ்த்தணும். இப்ப எதிர் முறுக்கம் தொழிற்படுது, அமர் முறுதல் தான். இப்ப என்ன போடுவாங்க? முறுக்கத்துக்கு எதிராக செய்த வேலை டோ இன்டு தீட்டா. இழந்த இயக்க சக்தி. இழந்த இயக்க சக்தி எப்படி காணுவீங்கள்? ஆரம்ப இயக்க சக்தி half I omega naught squared. Say half I omega naught squared by 4. So ஆரம்பத்தில இருந்து சக்தி இறுதி சக்தி. ஆரம்பத்தில இருந்து half I omega naught squared. இறுதியில இருந்து half I omega naught by 2 squared. அப்ப tau into theta சமன் என்ன வரும்? இதுல இருந்து கழிச்சா half I omega naught squared எடுவோம். எடுத்தா இது என்ன? 1/4. இதுல 1 அது கால் முக்கால். half I omega naught squared into 3/4. இது tau into theta. இப்ப இது தீட்டா கோணத்துக்கு எவ்வளவு சுழற்சிகள் நிகழ்த்துது? சோ தீட்டா கோணத்துக்கு என் சுழற்சிகளை நிகழ்த்துது. ஓகே தானே? சோ தீட்டா கோணம் திரும்பிக்க என் சுழற்சிகளை நிகழ்த்தினது. அப்ப அந்த n into 2πr தான் தீட்டா. ஓகே, தீட்டாக்கு பேர் என்ன போடலாம்? n into 2πr. அப்ப இங்க சுழற்சிகள் எண்ணிக்கை வேணும் எனக்கு. இப்ப இனி அடுத்து இன்னும் ஓய்வடையும் வரைக்கும் எவ்வளவு? அதுக்கு திருப்பி போட்டீங்கன்னா tau into theta 1 சமன் tau, அதே முருகன் தான் tau into theta 1 சமன். இப்ப இருந்த அவலத்தை விளக்க போறார் half I omega naught squared by 4. அப்ப இருந்த அவலத்தை விளக்குறார். அப்ப இது இந்த ஒண்ணுங்கள் மூன்று எல்லாம் இத போல இதத்தின ஒண்ணுங்கள் மூன்று. அப்ப தீட்டா அப்படி வரணும், தீட்டாவை தரு அடே கோணம் ஒண்ணுங்கள் மூன்று மடங்கு ஆயிருக்கா சுழற்சிகள் எண்ணிக்கையும் என்ன செய்யணும்? ஒண்ணுங்கள் மூன்று மடங்கு. அப்ப சுழற்சிகள் எண்ணிக்கை என்ன? இப்ப n/3 5வது விளங்குதானே? நேரடியா போடலாமே. சோ திரும்பிய கோணத்துக்கு நேர சுழற்சிகள் எண்ணிக்கை n into 2πr தான் தீட்டா. அப்ப இங்க n/3 into 2πr என்ன வரும்? தீட்டா 1. அது தீட்டா/3 தானே? அப்ப திரும்பின கோணம் 3 மடங்கு குறையுதுன்னா சுழற்சிகள் எண்ணிக்கை 3 மடங்கு குறையும். n/3. ஓகே, ரைட். 24ஆம் கேள்வி. என்னவா? காரியாலயம் ஒன்றில் எழுப்பப்பட்ட சத்தம் 80 டெசிபல் எனும் ஒளிச்சரிவு மட்டத்தை உடையதாய் இருந்தமையால் ஊழியர்களின் வேலை பாதிப்படைந்தது. அதை 60 டெசிபல் மட்டத்துக்கு குறைப்பதற்கு
தற்போதைய செறிவிலே குறைக்கப்பட வேண்டிய சதவீதம், செறிவில குறைக்கப்பட வேண்டிய வீதம் கேட்கிறார். அப்ப இப்ப ஒளிச்செறிவு மட்ட மாற்றம் என்ன? 80ல இருந்து 60க்கு வந்திருக்கு. அப்ப பீட்டா 2 மைனஸ் அல்ல பீட்டா 1 மைனஸ் பீட்டா 2 10 லொக்கடி 10 I1 I2. அப்ப இது 80ல இருந்து 60க்கு குறைஞ்சிருக்கு. 10 லொக்கடி 10 I1 I2 ஒரு சைபர் போயிடும். அப்ப இது 2. அப்ப இப்ப சுட்டியா பாத்துங்க, இந்த 10 பேர் தலையில வைக்கணும். 10 2 சமன் I1 I2. அப்ப எனக்கு I2 வேணும். I2 சமன் I/100. இப்ப என்ன 100 மடங்கு குறையுது. 100 மடங்கு குறையுதுண்டா எத்தனை சதவீதம்? 100 மடங்கு குறையுதுண்டா 1% குறையுதுண்டா. ஏன் அரை மடங்குண்டா எத்தனை வீதம்? அரை மடங்குண்டா 100 பெருக்குவீங்க. அரைவாசி ஆகுதுண்டா அரை மடங்கு ஆகுது. 100 வீதம் 100 பெருக்கினா 50 வீதம். 1/4 பங்குண்டா 100 பெருக்கினீங்க 25 வீதம். இப்ப இது எத்தனை வீதம்? 1/100 மடங்கு ஆகுது. முதல்ல இருந்தது 1/100 மடங்கு ஆகுது. அப்ப ஒரு வீதம் ஆகுது. ஆனா என்ன கேட்டது? செறிவிலே குறைக்கப்பட வேண்டிய சதவீதம் தான் கேட்டது. அப்ப சதவீத குறைவு தானே காணணும். அது ஒரு சின்ன சிக்கல் இல்லையா? ஒரு வீதம் ஆகுது, எத்தனை வீதத்தால் குறைக்கப்படுதுன்னா கொஞ்சம் சிக்கல் தான். அப்ப என்ன சதவீத குறைவை காணணும் நாங்க. அப்ப சதவீத குறைவு என்ன அணுவீங்க? ஆரம்பம் குறைவின் கீழ் ஆரம்பம். குறைவு என்ன? ஐயா இருந்தது, I1 இருந்தது. இப்ப I1/100 ஆகுது. கீழ் I1 into 100 எவ்வளவு? சரி, 100 இங்க போனா 100 7 99. I1 போயிடும். 100 தர 100 99 வீதத்தால குறையுது. இப்ப இருக்கிறது ஒரு வீதம். அப்ப 99 வீதம் குறையுது தானே கருத்து. அப்ப இதை விட முதலாவது 99 வீதத்தால் குறையும். கலிவாசிக்கணும். தற்போதைய செறிவிலே குறைக்கப்பட வேண்டிய சதவீதம் தான் கேட்டது. அப்ப சதவீத குறைவுதான் கேட்டது. இருக்கிற சதவீதம் கேட்கல. இருக்கிறது ஒரு வீதம். அப்ப எவ்வளவு குறைச்சிருக்கோம்? 99 வீதம். அடுத்து 25ஆம் கேள்வி. சிறிய தக்கை துண்டொன்றை காவியவாறு பனிக்கட்டி துண்டொன்று நீரில் மிதக்கின்றது. பனிக்கட்டி முற்றாக உருகும் போது பாத்திரத்தில் உள்ள நீர்மட்டம் தக்கதானே? முதலும் மிதக்குது, பிறகு தண்ணிக்கு மிதக்க போகுது. இப்ப இந்த பனிக்கட்டிக்கு மேல இருந்து மிதக்குது. இப்ப தக்கை என்ன செய்யுது? மிதக்குது. இந்த பனிக்கட்டி உருகினா பிறகும் மிதக்க போகுது. அப்ப முதலும் மிதக்குது, பிறகு மிதக்குதுண்டா அந்த 2 சந்தர்ப்பத்திலே மாற்றம் இல்லை. பனிக்கட்டி தண்ணிக்கு உருகினா, நீருக்குள்ள பனிக்கட்டி உருகினா மாறாது நீர்மட்டம். அப்ப நீர்மட்டம் மாறாது. இது கீழே அமிழ்ந்தா ஒரு மாற்றம் வரும். ஏன்? மிதக்கேக்கு நிறைக்கு சமனான 27 பேருக்கும், அமிழேக்கு கனளவுக்கு சமனான 27 பேருக்கும். ஆனா இங்க 2 சந்தர்ப்பத்திலையும் தக்க மிதக்கேல போகுது. அப்ப 2 சந்தர்ப்பம், அதாவது உருகி முடிஞ்சா பிறகும் உருக முதலும் நிறைக்கு சமனான 27 தான் எடுக்க போகுது, இடம்பெயர்க்க போகுது. ஏன்? மிதக்குது. அப்ப இந்த மட்டம் என்ன செய்யாது? மாறாது. அப்ப தொடர்ந்து மாறாது இருக்கும். 2வது. இப்ப இதுலயே இரும்பு குட்டியோட வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இரும்பு குட்டியை வச்சிருந்தா மாறாம இருந்து என்ன செய்யும்? சடனா ட்ராப் ஆகும். முதல்ல கூட இடம் பெற்றிருக்கு. இது தண்ணிக்குள்ள உள்ள என்ன செய்யும்? சடனா ட்ராப் ஆகும், பிறகு மாறாது. அப்ப மாறாம இருந்து ட்ராப் ஆகி மாறாது. ஆனா இதுக்கு தொடர்ந்து மாறாது.
ஓகே, அப்ப எத்தனாவது? 2வது.